நல்ல காரசாரமாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் நல்ல திக்காகவும் இந்த குழம்பு இருக்கும். அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது. இப்போ வாங்க அந்த சூப்பரான டேஸ்டான உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ரஃபா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கறலாம். அடுத்ததா இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 5 to 6 போல முந்திரி, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கறலாம். அடுத்ததா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இருக்கும் போதே இதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூடவே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் அலசி இதுல ஊத்தி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரான நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில நமக்கு கிரேவி பதத்துக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த பதம் வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. நம்ம போட்ட வெங்காய தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, சூப்பரா நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். பாருங்க, சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அடுத்ததா இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இதுல இருந்து கொதி எழும்பி வரட்டும். ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரா இதுல இருந்து கொதி எழும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல தான் நம்ம முட்டை சேர்த்துக்கறணும். முட்டைய அப்படியே உடைச்சு ஊத்தினாலும் சரி, இல்லைன்னா இந்த பாத்திரத்துல செப்பரேட்டா உடைச்சு ஊத்தினாலும் சரி, கூடு இல்லாம பார்த்து ஊத்திக்கோங்க. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல செப்பரேட்டா ஊத்துறது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு ஒரு 4 to 5 கிட்ட முட்டை எடுத்து உடைச்சு இதுல ஊத்திக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு இடத்துல ஊத்தணும். ஒரு முட்டை மேலேயே ஒரு முட்டை ஊத்தக்கூடாது. இப்ப பாருங்க, எல்லா முட்டையுமே இதுல ஊத்தியாச்சு. இந்த டைம்ல எதையுமே மிக்ஸ் பண்ணி விடாம அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட முட்டையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஓரமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு முட்டையா அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடும்போது அந்த சைடு முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க, நம்ம செஞ்ச குழம்பு எவ்வளவு திக்கா டேஸ்டா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இந்த மெத்தட்ல செய்யும் போது முட்டை குழம்பு நல்ல வாசனையாவும் இருக்கும், நல்ல திக்காவும் இருக்கும், டேஸ்டும் பக்காவா இருக்கும். அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல நமக்கு உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.